அந்த 300 ரூபா பணத்தை மட்டும் அந்த மாயாண்டி திருடாமல் இருந்திருந்தான்னா அவனை யாரும் ஜெயிலில் பிடிச்சி போட்டிருக்க மாட்டாங்க. பாவம், அவன் பையன் செல்வம் திருட்டு பையன் அப்படின்ற பேர் வாங்கியிருக்க மாட்டான். பள்ளிக்கூடம் போகும்போதெல்லாம் கிண்டல், ஒரு இலக்காரம், ஒரு இழப்பான பார்வை. அந்த தமிழ் வாத்தியார் டஸ்டர் காணும் சாக் பீஸ் காணும்னா கூட இந்த செல்வத்தை தாண்டி செல்வம் பாக்கெட்டை செக் பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லுவார். இவன் கண்ணில் வர தண்ணியெல்லாம் அடக்கிக்கிட்டு படிப்பு மட்டும்தான் அவனை காப்பாற்றுன்ற வைராகியத்தில் நல்லா படிக்க ஆரம்பித்தான். ஒரு மாத காலம் இருக்கும். அவங்க அப்பா போய் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஜெயிலுக்கு போகிறான். அங்கே போனால் அந்த தமிழ் வாத்தியாரையும் அதே செல்லில் போட்டி வச்சுருக்காங்க. என்னன்னு விசாரிக்கும் பொழுது படிக்க வர பசங்க கிட்ட ஃபீஸ் கம்மியாக பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சம் வாங்கின கேஸில் அவர் புக் பண்ணி உள்ளே போட்டிருக்காங்க. இவனுக்கு என்ன செய்யறதுனே தெரில. அப்பா கிட்ட பேசி முடிச்சுட்டு, சார் நீங்கள் எப்போவுமே புத்தம் படிக்கிற ஆள், ஜெயிலில் ரொம்ப லோன்லியாக இருப்பீங்க, தனிமையாக இருப்பீங்க, என்கிட்ட இப்போதைக்கு இந்த திருக்குறள் புஸ்தகம் மட்டும்தான் இருக்குது, படிங்கன்ட்டு அறத்து பாலை நீட்டுறான். கண் கலங்கிக்கிட்டே அந்த வாத்தியார் வாங்குறாரு. கண்ணீர் அந்த புஸ்தகத்தில் சொட்டது. அறம். தமிழ் அறிவோம், தமிழ் ஆர்வம்.